ஆல், நம்ம சேனலில் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன், ஹோம் ஃபேஷியல்னு சொல்லிட்டு 2M கிட்ட வந்து வியூஸ் போயிருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால ஸ்டெப் 1 வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். ஃபேஸில் இருக்க டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிளென்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நான் வந்து ஃபேஸை கிளென்சிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கேர்டும் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தயிர் எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கேர்டில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ், டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த பேஸ்ட் வச்சு உங்கள் ஸ்கின்னை நல்லா ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணுங்கள். கேர்டில் இருக்க லாக்டிக் ஆசிட் வந்து உங்கள் ஸ்கின்னை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இம்ப்யூரிட்டிஸையுமே ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுது. எப்போ மசாஜ் பண்ணாலுமே அப்வர்ட்ஸில் வந்து மசாஜ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இந்த மஞ்சள் யூஸ் பண்ணணும்னு எந்த மஞ்சள்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நீங்கள் உங்ககிட்ட கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக உங்கள் வீட்டில் நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் வந்து அரைச்சி வச்சுருப்பீங்களா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ணுறப்பவே உங்கள் நெக்லையுமே வந்து போட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேருக்கு ஃபேஸ் வந்து ஒரு கலராக இருக்கும், நெக்கில் மட்டும் நிறையா பிக்மெண்டேஷன் இருக்கும். நீங்கள் அங்கேயுமே அப்ளை பண்ணி நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஒரு 60 செகண்ட்ஸ் கிட்ட நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கோல்ட் வாட்டரில் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்க போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கேர்ட் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். இதை வாஷ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ ஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங். இது முடிச்சதுக்கப்புறமா தான் அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம போவோம். நீங்கள் பார்லர் போனாலுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங் தான் பண்ணுவாங்க. அவங்க கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு கேர்ட் வச்சு ஃபேஸை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஸ்க்ரப்பிங் தான் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்புக்கு வந்து நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக சுகரும் அது கூட நம்ம காஃபி பவுடரும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ப்ரூ எடுத்திருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு காஃபி பவுடர் அதோட கொஞ்சமாக தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி சேர்த்ததுக்கப்புறமா அதோட கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நிறையா பேருக்கு வந்து டவுட் இருக்குது, ஹனி வந்து ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணலாமா, முடி வந்து நரைச்சிருமா, அந்த மாதிரிலாம். ஹனி தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நான் நிறையா டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் தலையில் வச்சா நரைச்சிரும், அந்த மாதிரி எதுவுமே வந்து ஆகாது. நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் வந்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ண போகிறோம். சுகர் வந்து அப்படியே சேர்க்குறப்போ கொஞ்சம் வந்து ஹார்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படி உங்களுக்கு ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை மிக்சியில் வந்து ஒரு ஓட்டி நல்லா ஃபைன் பவுடராக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஹனியும் காஃபி பவுடரும் சேர்ந்து ஃபேஸை வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிரைட்னஸ் கொடுக்கும். ஃபேஸில் மட்டும் இல்லை, உங்கள் கழுத்துக்கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன், லிப்ஸ் கிட்ட இருக்க பிக்மெண்டேஷன் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். ஜென்டலாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற டெட்ஸ் நீங்கள் ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுற டைம் வந்து ஒரு 30லேருந்து 60 செகண்ட்குள்ளே தான் இருக்கணும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ஃபேஸை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸ் பேக் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்க்குற கடலை மாவு வந்து ஃபேஸை வந்து அவ்வளோ பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுத்து உங்கள் ஃபேஸில் இருக்க டேனையுமே வந்து ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். கடலை மாவோட கொஞ்சமாக மஞ்சளும் காஃபி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதோட கேர்ட் சேர்த்துட்டு ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னாலும் நார்மல் வாட்டரே ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளென்சிங் ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லைனாலும் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். கடலை மாவு வந்து உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸ்க்கு வந்து நல்ல பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து ஏற்கனவே வந்து சன் டேன் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ஃபேஸில் ஏற்கனவே இருக்க பருவோட மார்க்ஸு, பிளாக் மார்க் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு மீதி ஸ்டெப்ஸ்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு பேக்கை நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறப்போ உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட் ஆகும். இந்த பேக்கை வந்து உங்கள் நெக்கில் அப்புறம் ஃபேஸில் எங்கெல்லாம் டேன் ஆகிருக்கோ அங்கே எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட வந்து விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணி பாருங்கள். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆனதும் நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ பிரைட்டாக இருக்கும் ஃபேஸு. இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வந்து போடலாம். இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோஸ், நான் ஷேர் பண்ணுற திங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.